வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜெனரல் ஆப்டிடியூட். நம்ம ரெகுலராக ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு எல்லா எக்ஸாம்ஸுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துருவோம். இப்போ ரீசெண்டாக என்டிபிசி வரப்போகிறனால நம்ம வந்து என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆப்டிடியூட் தனியாக, ஜெனரல் அவேர்னஸ் தனியாக, ரீசனிங் தனியாக போட்டுட்ருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜெனரல் ஆப்டிடியூட். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க போகலாம். If the product of two numbers is 2522 and their LCM is 97, then their HCF is அப்படின்னு கேட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா? என்னது? HCM into LCM. Product of HCM LCM equal to product of two numbers. ஓகேவா? Product of two numbers, அதாவது N1 N2ன்னு வைப்போம். இந்த ஃபார்முலாவா நம்ம என்ன பண்ண போகிறோம்? N1 N2 அது கொடுத்துட்டான். N1 N2ஓட ப்ராடக்ட் என்ன கொடுத்துட்டான்? 2522 கொடுத்துட்டாங்க. LCM என்ன கொடுத்துட்டாங்க? 97 கொடுத்துட்டாங்க. HCF தான் கேட்குறாங்க. HCF தான் கேட்குறாங்களா? HCF வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவோம்? இது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு டிவைட் பண்ணால் போதுமா? 2522 97. இப்போ இது சால்வ் பண்ணுவோமா? சால்வ் பண்ணால் என்ன வருது? 7. 7னா 7 டேபிள் லாஸ்ட்டு 2 வருது. எங்கே இருக்கும்? டேபிள்ஸ் தான் 7 டேபிள்ஸ் தான் 6 7 சார் 42. ஓகேவா? அப்போ 2 4 9 6 சார் 54 + 4 58. ஓகேவா? 5 8 2 வருதா? இப்போ பக்கத்தில் இங்கே என்ன நம்பர் போட்டால் இங்கே என்ன வரணும்? நம்மளுக்கு 2 வரணும். இது கூட 4 ஆட் பண்ணால் 2 வருமா? இப்போ 4 வர மாதிரினா இதோட எந்த மல்டி பண்ணால் 7 2 சார் 14. அப்போ அங்கே 4 வரும். 7 2 சார் 14 4 remaining 1 9 2 சார் 18 18 + 1 19 194. இப்போ ஆட் பண்ணால் 2 2 1 10 15 5 1 2 5 2 2 இருக்கா? ஓகே. 97 டேபிளில் 26 வந்து டைம்ஸ் போட்டோம்னா 2522 அடிக்கும், டிவைட் ஆகும். ஓகேவா? HF. இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு மெத்தட் புரிஞ்சுக்கிட்டிங்களா? எப்படி இப்போ பெரிய நம்பர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணுன்ட்டு கீழே இருக்க நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்து இந்த லாஸ்ட் டிஜிட்டோட இதோட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணால் இந்த லாஸ்ட் டிஜிட் கிடைக்கும் அப்படின்னு வச்சு நம்பர் எடுக்கணும். அடுத்த நம்பர் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த 2 நம்பரை ஆட் பண்ணுமா? அடுத்த நம்பருக்கு இங்கே என்ன நம்பர் போட்டால் அடுத்த நம்பர் கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்து இந்த நம்பரோட என்ன வேல்யூ வரும், எதை மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர், இங்கே எதை மல்டிபிள் பண்ணால் இங்கே வந்து ரிமைனிங் ஆன்சர் வரும் அப்படின்ட்டு செக் பண்ணி போட்டு மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இந்த மெத்தட் வந்து டீட்டெயிலாகவும் பார்க்கலாம், இன்னொரு ஷார்ட்ஸ்லையோ இல்லை வேறு எதுலையோ பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம். இந்த கொஸ்டின் பாருங்கள். விச் இஸ் த கரெக்ட் அசனிங் ஆர்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அசனிங் ஆர்டரில் இப்போ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க நம்பர்லாம் எடுத்து எழுதிக்குமா? 1/3 1/5 2/5. இதையும் ஒன்றா மாற்றுவோமா? ஒன்றா மாற்றினா 1/2.5 வந்துடுமா? இது 2.5. இப்போ நம்மளுக்கு பெரிய நம்பர் கீழே இருந்துச்சுன்னா அதுதான் ரொம்ப சின்ன நம்பர். கரெக்டாக? அப்போ 1/5. அடுத்தது இதை விட பெரிய நம்பர் 2/5 3 3. அப்போ 1/3. இப்போ 2.5ன்றது தான் 2/5ன்றது அர்த்தம். ஓகேவா? இப்போ 2/5 தானே லாஸ்ட் நம்பர். ஓகே, கரெக்டாக? கரெக்ட். இப்போ அசனிங் ஆர்டர் என்ன? கம்மியிலேருந்து அதிகம். ஓகே, கரெக்டு தானே? இந்த ஆர்டர் இருக்கா? 1/5 1/5 1/3 2/5. ஆன்சர் வந்து C. ஓகே, நெக்ஸ்ட்டு. A telephone bill cost ₹13 for 19 minutes. What is the cost in the rupees for 15 minutes 50 seconds? இது எப்படி போடலாம்? என்ன சொல்கிறாங்க? ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வேல்யூன்னு கண்டுபிடிக்கலாமா? எவ்வளோ வேல்யூன்ட்டு 1 நிமிஷத்துக்கு 1 மினிட்டுக்கு எவ்வளோனா இங்கே என்ன சொல்கிறாங்க? 13 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க 19 நிமிஷத்துக்கு. அப்படின்னா இது வந்து 1 மினிட்னு தானே கணக்கு. 13/19 அதாவது 13 ரூபா 19 நிமிஷத்துக்கு டிவைட் பை 19 போட்டால் இது 1 மினிட்டுக்கான கணக்கா? இப்போ வந்து 1 செகண்டுக்கு கண்டுபிடிச்சா எப்படி கண்டுபிடிப்போம்? ஏன் செகண்ட் கண்டுபிடிக்கணும்னா இங்கே 50 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்கான். அப்போ அந்த செகண்ட்ஸ்க்கும் கண்டுபிடிக்கணுமா? 50 செகண்ட்ஸ்னால் 1 செகண்ட்ஸ்னால் என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை இன்ட்டு மல்டிபிள் பை 16. அதே 13/19 மல்டிபிள் பை 60. ஓகேவா? 1 செகண்ட்ஸ் கிடச்சிச்சா? இப்போ என்ன பண்ணலான்னா என்ன சொல்கிறாங்க? 15 மினிட்ஸ் எவ்வளோ காசுன்னு கேட்குறான். 15 மினிட்ஸ்னால் 13/19 ப்ளஸ் 50 செகண்ட்ஸுக்கான என்ன வேல்யூ? 13/19 × 60. கரெக்டாக? இப்போ இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். இது எப்படி பண்ணலாம்? சின்னது பண்ணலாமா? இதை மல்டிபிள் பண்ணால் 150 × 13 15 × 10 150 3 × 15 45 150 45 195 டிவைட் பை 19 ப்ளஸ் இங்கே 0 இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 13 சார் 65. 65 19 × 6 19 × 6 20 × 6னா 120 20 × 6னா 120 6 அதில் 6 நம்பர்ஸ் போச்சுன்னா 114. ஓகேவா? ஆன்சர் வந்து 114. ஓகே, இதை சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணால்
195 divided by 19 plus 65 divided by 114. இதை டிவைட் பண்ணுவோமா? டிவைட் பண்ணால் என்ன வரும்? 65 பண்ணிக்கலாம். ஏன்னா இது டிவைட் பண்ணால் 19 பண்ணால் இது 10 வரும். 10 பாயிண்ட் சம்திங் வரும். 10.50 0 50 0னா 2 சார் 38 சம்திங் 26 வரும். ஓகேவா? இதை டிவைட் பண்ணால் 65 114 பண்ணோம்னா 0 அப்படின்னா 0.114 போகாது. அதனால் பாயிண்ட் வச்சு 0 போட்டுட்டோம். இப்போ 5னா 5 114 into 5 576 கரெக்டாக? இங்கே 4 இங்கே 4 8 4னா இங்கே 7 7ஆ? அப்புறம் ரிமைனிங் போயிட்டே இருக்கும். ஓகே, அதனால் அது வேணாம். ஓகே 5 7 இப்போ ஆட் பண்ணிக்குமா? 10.26ம் ஒரு டிஜிட் தான் கேட்குறாங்க. 10.26 அப்புறம் 0.57. ஓகே 7னா இந்த 2 டிஜிட் வந்துச்சுன்னா ஒரு டிஜிட் எடுத்துகிட்டோன்னா கூட நான் என்ன கேட்குறேன், ரவுண்டு 1 டிஜிட் அப்படின்னா இங்கே 6 இருக்குது, இங்கே 3 ஆயிரும். இங்கே வந்து 5 7 இருக்குது, இங்கே வந்து 6 ஆயிரும். இப்போ 3 6னா இங்கே 9 10.9 ஆன்சர். ஓகேவா? அதுவே 2 டிஜிட்னு கேட்டிருந்தாங்கன்னா 10.8 வந்திருக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து இங்கே என்ன கேட்குறாங்களோ அதை பொறுத்து இங்கே மாறும். ஓகேவா? லாஸ்ட் டிஜிட் மட்டும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். The cash difference between selling price of an article at a profit of 2% and 12% is rupees 33. Ratio of two selling prices is அப்படிங்க ரேஷியோ கேட்குறான். பாருங்கள் என்ன சொல்லியிருக்கான், நம்மளுக்கு குழப்புற மாதிரி 2% ஆஃப் எக்ஸும் மைனஸ் 12% ஆஃப் எக்ஸ் வந்து எவ்வளோ வேலையும் தெரியாது. அதோட டிஃப்ரெண்ட் வந்து என்னென்னு கேட்டாங்கன்னா 3ன்றான். அப்படின்னா 12 மைனஸ் 2ஆக இருக்கும். இப்படி மாறி வந்திருக்கும். ஓகேவா? ஆனால் அவன் கேட்குறது என்ன, நம்ம இதை பாதி போட்டுட்டு யோசிச்சிருக்கோம். அதெல்லாம் தேவையில்லை. இங்கே ரேஷியோ ஆஃப் டூ செல்லிங் ப்ரைஸ்னு கேட்டிருக்கான். இப்போ ரேஷியோனா என்ன எப்படி கண்டுபிடிப்போம்? இது எப்படி கொடுத்துருக்கானோ அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். 52 2னா 2% ஆஃப், இப்போ வந்து 2னா 2% இன்க்ரீஸ் ப்ராஃபிட் தானே பண்ணிடுறாங்க. 102 2க்கு 100க்கு 102. ஓகே, அதே ரேஷியோ ஆஃப் அடுத்து என்ன சொல்லுவாங்க 112 ஆஃப் 100. இப்போ இது கண்டுபிடிச்சா போதும். இந்த டிஃப்ரென்ஸ் இந்த ரூபீஸ்லாம் நம்மளுக்கு குழப்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 100 டிவைடில் 100 இருக்குன்னா அதுதான் ரேஷியோவா. ரெண்டுமே காமனாக இருக்குன்னா இங்கே 100 காமனாக இருக்குது. ஓகே, இது 102க்கும் 112க்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா? 5 டேபிள் பண்ணால் சரி 2 டேபிள் பண்ணால் 51, இதை 2 டேபிள் பண்ணால் 56. ஓகேவா? இதை இதுக்கப்புறம் பண்ண முடியாத ரேஷியோ அப்படின்னா 51:56. ஓகேவா? இருக்கா? இருக்குது. ஓகே, அவ்வளோதான். நம்ம இதை இந்த மாதிரி ஃபார்மெட்லாம் யூஸ் பண்ணோம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த சம்முக்கு 2% இன்க்ரீஸ் ஆகுது, ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. 12% ப்ராஃபிட் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம 100க்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டோம்னா கீழே காமனாக இருக்குது அப்படின்றப்ப அதை நம்ம நெக்லேட் பண்ணிவிட்டு இதுக்கு மட்டும் ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? எந்த நம்பர் இருக்கோ XYன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. பாருங்கள், சிம்பிளிஃபை ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பாருங்கள் 3/2ன்னு கொடுத்துருக்கான். இப்படி இருந்தால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக. ஆனால் இது எப்படி தான் பண்ணணும்? 25 ஸ்கொயர் என்ன? ஸ்கொயர் ஆஃப் 25 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25னா 5 அப்போனா இது 5 ஸ்கொயர் வந்து 25 இந்த 2 வந்து போயிடும், மேலே போயிடும். இங்கே 3/2 இருக்குமா? 3/2 நம்மளுக்கு தெரியும். பவர் ஆஃப் பவர் m பவர்ஸ் n, அது ஹோல் பவர் என்ன இருந்துச்சுன்னா என்ன, இங்கே m இருந்துச்சுன்னா m பவர் n இன்ட்டு m அப்படின்னு மாறிடுமா ஃபார்மேட்டு? ஸோ இதே ஃபார்மேட்டு தான் இங்கே போட்டிருக்கேன். 5 பவர் ஸ்கொயர் 5 ஸ்கொயரை வந்து வெளியே கொண்டு போய்ட்டு இது மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டேன். அப்போ வந்து இது கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆச்சுன்னா 5 கியூப்னு இருக்குமா? 5 கியூப்னா 125. ஓகே, ஆன்சர் வந்து 125. நெக்ஸ்ட்டு, நம்பர் ஆஃப் சைட் ஆஃப் ரெகுலர் பாலிகன் ஹூஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் 40 டிகிரி அப்படின்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் 40 டிகிரினா இதுக்கு ஃபார்மேட் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு ஒரு சர்க்கிளோட டிகிரி என்ன 360. அதை 40ஆல் என்னென்ன ஆங்கிள் கொடுக்குறாங்களோ அதோட டிவைட் பண்ணோம்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுக்குறாங்கன்னா அதோட டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிடும். இப்போ 0 0 போச்சு. இப்போ 6னா 9 சாரி டிவைட் 9. ஓகேவா? 9 ஆங்கிள்ஸ் இருக்க ஒரு பாலிகன்னா பல முகங்கள் இருக்க ஒரு டயக்ராம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதுக்கு எத்தனை ஆங்கிள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, எத்தனை முகம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்படின்னா 9 சைட்ஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, a shopkeeper cheat to extent of 8% while buying and selling fruit using tampered weight. his total gain is percentages அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவர் வாங்குறப்பையும் விற்கிறப்பையும் 8% ஏமாத்துறாரு அப்படின்னாங்க. ஃப்ரூட்ஸ் வாங்குறப்ப அப்படின்னா 100 பழம் வாங்குற இடத்துல 108 பழம் வாங்கியிருப்பார். 100 ரூபாய்க்கு 108 பழம், 100 பழம் கிடைக்கணும்னா 108 பழம் வாங்கியிருப்பார். விற்கும்போது 92 பழம் விற்றுருப்பார், ஆனால் 100 ரூபாய்க்கு விற்றுருப்பார். 8 பழம் பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன பண்ணலாம்?
இதுக்கு வந்து ஒரு ஷார்ட் மெத்தட் இருக்குது. ஒரே ஒரு பர்சன்டேஜ் கொடுத்து இப்படி வாங்குறது விற்கிறது கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணால் கொடுத்த நம்பர்ஸை டபுள் ஆக்கணும். 8னா 8ஓட டபுள் பண்ணால் 16, அப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும் 64, அதை டிவைட் பை 100 பண்ணோம்னா ஆன்சர். ஓகேவா? 16 அப்புறம் அதை ஆட் பண்ணிங்க 0.64, இதுதான் பர்சன்டேஜ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். The length of the diagonal in centimeter of a rectangle of length 9 cm and the width 5 cm. அதாவது ஒரு ரெக்டாங்குலர் இருக்குது, அதோட டயகனல் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுதான் டயகனல் என்னென்னு கேட்டிருக்காங்க. லென்த்து 9 கொடுத்துட்டாங்க, விட்டு வந்து 5 cm கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு இது எப்படி இருக்குது? பித்தாகரஸ் தியரமாக இருக்கா? அப்படின்னா என்ன? a² + b² = c². இதுதான் c, இது a, இது b. ஓகேவா? 9 ஸ்கொயர் பண்ணால் 81 + 5 ஸ்கொயர் பண்ணால் 25 = c². ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட் ஆயிருமா? 81 + 25 எவ்வளோ? 106, √106. ஓகேவா? இது சால்வ் பண்ண முடியாது, இது ஸ்கொயர் ரூட்டில். அதனால் ஆன்சர் வந்து a, √106. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2.31 × 0.34. பாருங்கள், இது வந்து பார்க்குறப்ப மல்டிபிள் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஈஸியாக பண்ணலாம். எப்படின்னா லாஸ்ட் டிஜிட் மல்டிபிள் பண்ணுவோம் 4 வரும். அப்படின்னா இந்த நம்பர் கிடையாது. ஓகேவா? எலிமினேட் பண்ணிடலாம். கடைசி 2 டிஜிட் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் டிஜிட் வந்து 1 வராது. ஏன் வராதுன்னா பாருங்கள், 2/34, அதாவது 3.5 0.35 வச்சுக்கோங்க, ரவுண்ட் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் பண்ணோம்னா 70 தான் வரும். 3 1னால் அதில் 3.1னா டிவைட் பை 3, அதாவது கால்வாசி. அப்படின்னா 0.70 கால்வாசி, 30 கால்வாசினா 1 something அப்படி தான் வரும். ஓகேவா? 0.1 அப்படின்ற மாதிரி தான் வரும். சரி, அப்போ அதெல்லாம் ரவுண்டாக வச்சுக்கலாம். 0.7 வச்சுக்கோமா? 0.7னா இங்கே வந்து 0 பாயிண்டில் தான் ஆரம்பிக்குமே தவிர 1 அப்படின்னா ஃபுல் நம்பர் வராது. அப்போ அதுவும் கிடையாது. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணால் கடைசி 4 அப்படின்னா 4ல் வரணும். அடுத்தது என்ன பண்ணுவோம்? 2.31 0.34 4, அடுத்தது 4 3 சார் 12, ரிமைனிங் 1. இது எங்கேயே நிறுத்திக்கலாம். ஓகேவா? ஏன்னா அடுத்த டிஜிட் போயிடலாம். 1 3 3 3 அப்படின்னா 4 5 4 முடிகிற நம்பர் தான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இங்கே ஃபுல்லாக சால்வ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, 2 டிஜிட்டை மட்டும் சால்வ் பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எ செட் ஆஃப் டேட்டா இஸ் 121. த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஃபார்முலா என்ன? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் வேரியன்ஸ் இருக்க ஃபார்முலா ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஓகேவா? இப்போ நம்பர் கொடுத்துட்டான், வேரியன்ஸ் வந்து 121 அப்படின்னு கொடுத்துட்டான். 121க்கு ரூட் ஆஃப் எடுத்தோம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ 121 ரூட் எடுத்தால் என்ன? ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன? 11. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 11. ஓகே, இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அதெல்லாம் கிடையாது. ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸ்லாம் இருக்கலாம்லாம் கிடையாது. ஓகே, 11ன்றது நார்மல் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு Mr. Deves borrowed 4,500 at 4% per annum, compound interest of 2 years. The compound interest is. ஓகே, இது எக்ஸாம்பிள் எப்படி நம்ம இந்த டேபிள் மெத்தடோ இல்லை ட்ரீ மெத்தடோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 4,500 இருக்குது, அதுக்கு வந்து 4% per annumன்றாங்க. 4%னால் நம்ம எப்படி போடுவோம்? இந்த 2 0 விட்டுட்டு 45 × 4 180 அதை ஆட் பண்ணிக்கிட்டா டோட்டல் வந்து 4,680. இப்போ 4,680 4% அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி போடலாம்னா 180ன்றது அப்படியே வரும். ட்ரீ மெத்தட் மாதிரி போடுறோம். 180ன்றது அப்படியே வரும். அதுக்கு ரிமைனிங் இருக்குது எவ்வளோ? இந்த 180க்கு இன்னொரு 4%. ஓகேவா? 4% எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 டிஜிட் தள்ளி வச்சுக்கிறோம். 118 × 4 4னா 6 4 32 2 இங்கே 3 இங்கே 4 7.2வா? இப்போ ஆன்சர் வந்து ப்ளஸ் 7.2. டோட்டல் எவ்வளோ வரும்? நம்மளுக்கு டோட்டலாக கேட்டுருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டுருக்காங்க. அப்போ இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோமா? இதை மட்டும் ஆட் பண்ணால் 180 360 ப்ளஸ் 7.2னா 367.2 தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? டோட்டலில் பிரின்சிபல் எவ்வளோ? டோட்டலாக எவ்வளோ கொடுப்பாங்க வித் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டாங்கன்னா இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு மிஸ் அலினா borrowed ₹650 at 6 per annum simple interest. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் அதே மெத்தடில் போடுமா? 650 6% இன்ட்ரெஸ்ட். 6%னா 2 டிஜிட் போச்சுன்னா 6.5. அதாவது ஒரு 2 டிஜிட் தள்ளி வச்சோம்னா 100 டிவைட் பை 100 பண்ண மாதிரி. ஓகேவா? இது புரியலன்னா சொல்கிறேன். ஓகே, இன்ட்டு 6. இங்கே 6% எப்படி போடுவோம்? 65 650 × 6 டிவைட் பை 100 போடுவோமா? நம்ம அதுக்கு பதிலாக தான் இந்த 100 இதோட சால்வ் பண்ணி நான் அந்த வந்து 2 டிஜிட் தள்ளி வச்சுக்கிறேன். ஓகேவா? அதனால தான் அப்படியே சால்வ் பண்ணுறேன். புரியலைன்னா கரெக்டாக பார்த்துக்கோங்க.
இப்போ சால்வ் பண்ணுமா 3 6 6 36 6 36 ப்ளஸ் 3 9 390 390 இங்கே ஒரு டிஜிட்னால 39 ருபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகே, ஒன் இயருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை 4 இயர்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டானா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவோம் இன்ட்டு 4. இதே 4 வருஷத்துக்கு இதே தான் கிடைக்கும். அதனால் இப்படியே போட்டுருங்க. இன்ட்டு மல்டிபிள் 4 போட்டோம்னா 651. ஓகேவா? அப்போ 156 தான் டோட்டலாக கிடைச்ச இன்ட்ரெஸ்ட். 4 வருஷத்துக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் மட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கம்ப்யூட். இது பாருங்கள், இதை அப்படியே சால்வ் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கனாலே இந்த நம்பர் இதால் டிவைட் ஆகிறதா தான் இருக்கும். இது அதுவும் இல்லாமல் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், 7 டேபிளில் நான் பழைய மெத்தட் எப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்கலாமா. 157ல் 7 டேபிளில் 2 எங்கெங்கே வரும் வந்து 7 7 7 49 7 6 42 அப்புறம் 6 டேபிளில் வரும் 6. அப்படின்னா இதை சால்வ் பண்ணுமா, 152 ரிமைனிங் 4 5 6 30 30 + 4 34 4 ரிமைனிங் 3 6 + 3 9 942 வருமா. இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வரணும், இங்கே 8 வரணும். 8 வரணும்னா என்ன பண்ணலாம், இங்கே 4 வரணும். ஓகேவா? இங்கே 4 வந்துச்சுன்னா ஆட் பண்ணால் இங்கே 8 வருமா. அப்போ வந்து இங்கே 4 வர மாதிரி எந்த நம்பர் போகலாம், 7ல் 4 கடைசியாக வரணும்னா 54. அது இல்லாமல் 2 சார் 2 7 சார் 14 14 ரிமைனிங் 1 5 2 சார் 10 10 + 1 11 1 1 2 சார் 2. ஓகேவா? 2 + 1 3 3 வந்துடும். ஓகே, கரெக்ட். இப்போ ஆட் பண்ணால் பாருங்கள் 8, இது ஆட் பண்ணால் 0 1 4 408 வருதா. பார்த்தீங்களா, இந்த நம்பர் இப்படி கொடுத்துருந்தாலே இதை வந்து இங்கே பாருங்கள், இது எதுவுமே இதில் கிடையாது. இது வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாலும் ஆனால் இப்படி நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபுல்லாக டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க ரேஞ்சே வந்து ஃபஸ்ட்டு கிரேடு வந்து CBT 1ல் ஒரு மினிமம் 12th கிரேடு அளவுக்கு தான் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணிட்டோமா, 26 - 23 எவ்வளோ 3 + 3. ஓகே, அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட், Manoj is twice as efficient as Anuraj. Together they finish a work in 22 days. How many days will Anuraj do the work alone அப்படின்றாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்க, மனோஜ் வந்து அனுராஜ் மாதிரி 2 மடங்கு வேலை செய்வார். அப்படின்னா அனுராஜ் வந்து ஒரு வேலை செய்கிறாருன்னா மனோஜ் வந்து 2 வேலை செய்வார். ஓகேவா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2 இங்கே 2 இங்கே 1. ஓகேவா? இப்போ இதை மல்டி பண்ணிக்கிட்டோம்னா இதை ஆட் பண்ணோம்னா AM + A அப்படின்னா 3 3ன்றது தான் எங்களோட ஒர்க்கு. இதுவும் 3. இப்போ என்ன சொல்கிறாங்க, 2 பேர் சேர்ந்து 3 வேலையை 3 மடங்கு வேலை செய்வாங்க. அதாவது 3 வேலையில் அனுராஜ் ஒரு வேலையும் மனோஜ் 2 வேலையும் செய்வார் அப்படின்னு அர்த்தமா. இவருக்கு எவ்வளோ டைம் எடுக்கணும்னா, மனோஜுக்கு 1 நாள் டைம் எடுக்குதுன்னா அனுராஜுக்கு 2 நாள் டைம் எடுக்கணும்னு அர்த்தமா. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம், ஓவராலாக என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து பண்ணோம்னா 22 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. 22 டேஸில் அனுராஜ் எவ்வளோ நாள் எடுத்துக்குவார், 2 மடங்கு எடுத்துக்குவார். எவ்வளோ வேலை முடிக்க, 1/3 வேலையை முடிக்க. ஓகேவா? இப்போ இப்படி என்ன பண்ணலாம், 3 × 22 அப்படின்னா 66. அப்போ அனுராஜ் மட்டும் செஞ்சார்னா 66 டேஸ் ஆகும். ஓகேவா? ஃபைண்ட் த மீடியன். இப்போ நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரில் மீடியன்னா என்ன, மீடியன்னாலே ஆவரேஜ் தான். ஓகேவா? சாரி, மீடியனா சென்டர், மீன்னா ஆவரேஜ். ஓகேவா? இப்போ சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா இதை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும் கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்டில். ஃபர்ஸ்ட் இன்க்ளூடிஸ்னா இன்டீஜர்ஸ் நம்பர்ஸ் -5 -3 -2 அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக பண்ணணும். ஓகே, 0 1 4 4 5 7 10. டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்குது, 2 4 6 8 10 நம்பர். 10 நம்பர்னால் 10 நம்பரில் சென்டர் பாயிண்ட் என்னது, 1 2 3 4 5. இந்த 5 6 1 4 1 4ஓட இது வந்து ஆட் பண்ணி /2 ஆனால் 5/2 2.5 2.5ன்றது தான் ஆன்சர். ஓகேவா? மீடியன்னா சென்டர் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை சிம்ப்ளிஃபை பண்ணும். இந்த கொஷின் பாருங்கள், சிம்ப்ளிஃபை 5/28 மல்டிப்ளிகேஷன். ஏன் மல்டிப்ளிகேஷன் டிவைட் பண்ண முடியாது, அதனால் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். 35/28 மல்டிப்ளிகேஷன் 112/20. ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணோன்னா என்ன வரும் பாருங்கள், 5 டேபிள் பண்ணுமா, 7 இங்கே 4 4னா இங்கே 2 ரிமைனிங் 3 32 8 28 கேன்சல் பண்ணிடலாமா. 7னா 4. இப்போ 5/4 5/4ன்றது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு
வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர்ஸ் இந்த சீரீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் நம்பர் என்னென்னு பார்ப்போமா? இது -4ல் 4 தான். 4 8 8 16 12 24. இது எப்படி இருக்குது பாருங்க. ஒரே நம்பர் ரிட்டர்ன் ஆகியிருந்தாலோ அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு நம்பர் டிக்ரீஸ் ஆகியிருந்தாலோ இந்த நம்பர் வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா ஜம்பிள் பண்ணிடுறாங்க. பாருங்கள், இது ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதுவும் அப்படியே இருந்திருக்கு, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பார்க்கணும். இதுக்கு என்ன இருக்குது? +4. ஓகே, சூப்பர். அடுத்து இது என்ன இருக்குது? இது +8. ஓகே. இது என்ன இருக்குது? 8லேருந்து 12 +4. ஓகேவா? இங்கே 16 to 24 +8. அப்படின்னா இங்கே என்ன வரும்? திருப்பியும் +4 வருமா? 4 இருந்தால் 16. ஆன்சர் வந்து 16. அடுத்த நம்பர் தான் இங்கே +8 வரும், 32 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? டிவைட் 2 to 1 இந்த ரேஷியோ. பாருங்கள், இந்த வேல்யூ ரூபீஸ் 221 ரூபாவை இந்த ரேஷியோ உங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். அப்படின்னா இது என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 7 + 8 10, 10 + 17. ஓகேவா? 17 ஒருத்தருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்குமா? 2 to 1/17 தான் ஒருத்தருக்கு. இப்போ பாருங்கள், 7 டேபிளில் இது வந்து ஃபுல்லாக டிவைட் ஆகும். ஏன்னா 17 × 3 போட்டு பாருங்களேன். 21 1 2 1 3 3 3 + 2 51 வந்துச்சா? 51. அதுக்கப்புறம் இங்கே 1 போடுறோம். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். அடுத்த டிஜிட் என்ன வரணும்? 2 வரணும். 2 வரணும்னா இங்கே என்ன வரணும்? 7 வந்தால் தான் 2 வரும். 7 அப்படின்னா 7னா இங்கே 1 டேபிள் போனால் 1 7 7 வருமா? 7. அப்புறம் திருப்பி 1 ஆனால் 1. இங்கே 9. இங்கே 7 + 5 2 12 + 1 வந்து 2. ஓகேவா? 2 to 1 வந்துச்சா? அப்போ 13 டிவைட் ஆகும். ஒருத்தருக்கு வந்து 13 அப்படின்னா 1x 3x 6x 7xன்னு இருக்குமா? இப்போ எக்ஸுக்கெல்லாம் 13 போட்டு ஃபில் பண்ணால் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அப்படி ஒருத்தருக்கு வந்து 13 கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஆப்ஷனை செக் பண்ணுவோமா? செகண்ட் டிஜிட் மாறுதா எல்லாருக்கும்? இல்லை, தேர்ட் டிஜிட் பாருங்கள், எல்லாருக்கும் மாறுது. அப்போ தேர்ட் டிஜிட் கண்டுபிடிச்சா போதும். 6 13. ஓகேவா? 6 13 எவ்வளோ? 6 13 78. 78 78 எந்த நம்பர் இருக்கோ அதுதான் ஆப்ஷன். ஓகே, நம்ம ஆப்ஷனையும் பார்த்துக்கணும், ஆன்சரும் சால்வ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு. Kirtana takes 9 hours 20 minutes walking and a distance and riding back. Both ways walking takes 11 hours 15 minutes. Time taken to the both ways. Ride both ways. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? கீர்த்தனா வந்து ஒரு டைம் நடந்தும் வாக்கிங்லேயும் ஒரு டைம் ரைட் பண்ணியும் வந்தாங்க. அதுக்கு வந்து மொத்தம் டைம் எடுத்துகிட்ட டைம் வந்து 9 hours 20 minutes. ஓகேவா? அதுவே 2 டைம் நடந்தே போயிட்டு நடந்தே வந்தாங்கன்னா அதுக்கு எடுத்துகிட்ட டைம் வந்து 11 hours 15 minutes. கரெக்டாக? இப்போ 2 டைம் நடந்து போயிருக்காங்களே, பாதி இது ஃபஸ்ட்டு நம்ம இதில் பாதி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா, எவ்வளோ நேரத்தில் கடந்திருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சோம்னா பாதி. வாக்கிங் மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? வாக்கிங்கோட பாதி டிஸ்டன்ஸ் எவ்வளோ நேரம் வாக் பண்ணியிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாமா? அது எது கண்டுபிடிக்கிறோன்னா, இந்த கொண்டு போய் இங்கே மைனஸ் பண்ணோம்னா ரைடிங் கண்டுபிடிச்சிடலாம். ரைடு எவ்வளோ நேரம் பண்ணியிருப்பாங்கட்டு. அப்போ அதை டபுள் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிடும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? 11 ஹவர்ஸில் பாதி 5 hours 30 minutes. ஓகேவா? 15 minutesல பாதி 7 நிமிஷம். கரெக்டாக? இப்போ வந்து 5 மணி நேரம் 5 hours 37.5 minutes. கரெக்டாக? இவங்க வந்து நடந்து போயிருந்தாங்கன்னா பாதி தூரம் நடந்து போயிருக்காங்களே, ஃபுல் டிஸ்டன்ஸ் நடந்துருக்கிறதுக்கு வந்து 5 hours 37.5 minutes ஆகிருக்கும். இப்போ நம்மளுக்கு நடந்து போன இதில் வந்து டிஸ்டன்ஸ் 9 hours 20 minutes கொடுத்துருவாங்க. ஹவர்ஸு டிஸ்டன்ஸ் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணாங்கன்ட்டு அதை இதோட மைனஸ் பண்ணோம்னா நம்ம வந்து எவ்வளோ நேரம் ரைட் பண்ணியிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ 9 hours 20 minutesல 37.5 minutes 5 hours போச்சுன்னா எவ்வளோ நேரம் வருதுன்னு பார்ப்போமா? இங்கே 8 hours மாற்றிக்கலாம், இங்கே 60 மாற்றிக்கலாம். 60னா 80 ஆயிருமா? 80 minutes. இங்கே 0 80 minutesனால் 7, இங்கே 0, இங்கே 9, இங்கே 5, இங்கே 2, இங்கே 7ல் 3 போச்சுன்னா 4, அப்புறம் 8ல் 5 போச்சுன்னா 3 hours 42 minutes 5 seconds போயிருப்பாங்க. கரெக்டாக? இப்போ வந்து இதை டபுள் பண்ணோம்னா தெரிஞ்சிருமா? இப்போ எடுத்து டபுள் பண்ணி பார்ப்போமா? எவ்வளோ நேரம்? 3 hours 42 minutes 42.5 minutes. ஓகேவா? இப்போ இதை டபுள் பண்ணோம்னா 42.5 minutes டபுள் பண்ணோம்னா சரி, இதை அப்படியே ஆட் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியாக தெரியும். 42.5 இங்கே 3 hours, இங்கே 5 0 1 minute ஆயிரும். இங்கே 1 5, இங்கே 8ன்றது வந்து 85 minutes. இதாக பார்த்தோம்னா 60 + 3 35. 60ன்றது இங்கே 1 ஹவராக மாறிடும். இங்கே 7 hours 35 minutes. 7 hours 35 minutes வந்து
ரைட் பண்ணியிருந்தாங்கன்னா 7 hours 35 minutes போயிட்டு வந்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட். If tan A 15/8 and tan B is 7/24 and tan A minus B is what அப்படிங்கிறேன். நம்மளுக்கு tan A minus B ஓட ஃபார்முலா என்ன? tan A minus B ஃபார்முலா என்ன? tan A minus tan B divided by 1 plus tan A into tan B. கரெக்டா? இப்போ இதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சு வச்சா tan A க்குன்னா 15/8 minus 7/24 divided by 1 plus tan A 15/8 into அதை மல்டிபிள் 7/24. இதை சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணால் எப்படி சால்வ் பண்ணலாம்? 24 இது சால்வ் பண்ணால் எப்படி? 24 இங்கே கீழே 24 மதிக்கும், இங்கே 8 இங்கே 3 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3ன்னு போட்டால் 8 3 24 45 minus 7 45 minus 7 38. கரெக்டா? அப்புறம் இங்கே சால்வ் பண்ணுவோமா? இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது 24, இது வந்து மல்டிப்ளிகேஷன், ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளிகேஷன் தான். 8 into 24 25 இன்ட்டு 8 டைம்ஸ் பண்ணோம்னா 200 வந்துடுமா? இப்போ வந்து 1 வந்து 8 மைனஸ் பண்ணோம்னா 192. ஓகே, 192. இங்கே 15 into 7 15 7னா 5 3 3 + 7 105 வந்துடுமா? 105 இங்கே ப்ளஸ் 1 ப்ளஸ்ஸா? இப்போ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 192 + 105 192 + 105னா இங்கே வச்சுக்கலாமா? 192 + 105. இப்போ வந்து இந்த நம்பர் மேலேயும் 24 கீழே வந்துடுமா? இப்போ எப்படி பண்ணலாம்? நெக்ஸ்ட் அது ஃபார்முலா போடுமா? ஓகே, எப்படி போடுறோம்னா 38 இன்ட்டு அந்த 192 மேலே திருப்பி கீழே 297. இந்த 297ன்றது என்னென்னா அந்த 192வும் ப்ளஸ் அந்த 105ம். ஓகேவா? இதுதான் ஆட் பண்ணால் 297 அந்த 297 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 24. ஓகேவா? இப்போ இது சால்வ் பண்ணுவோமா? சால்வ் பண்ணால் 2 டேபிளே பண்ணுவா? 1 இல்லை 1 2 இங்கே 1 18 9 19. அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த 12 6 இதை பண்ணுவோம். 18 9 12 96. ஓகேவா? 6 டேபிள் பண்ணால் 1 36னா 6 16 19 into 16 304. ஓகேவா? டிவைட் பை 297. ஓகே, இங்கே இருக்குது 304 297. கம்ப்யூட் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அர்த்தம். 288 88 54. இதை மல்டிப்ளிகேஷன் டிவைடில் இருக்கிறத டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷன் மாற்றினா ரெசிப்ரோக்கெலாம் மாறிடுமா? தலைகளா? ஓகே, இப்போ சால்வ் பண்ணால் 9 டேபிள் பண்ணுமா? 27 3, அப்புறம் 118 2, அப்புறம் டிஜிட் வராது 0, அப்புறம் 654 6. ஓகேவா? இது பண்ணி பார்ப்போமா? 6 வர மாதிரி 458 இன்ட்டு 7 இன்ட்டு என்ன நம்பர் போனால் 8 6 வரும் லாஸ்ட்டில். 7 8 சார் 56 அதனால் 7 போடுவோமா? 8னா 6 5 35 0 வந்துருச்சா? 4 7 4 28 28 + 4 32. ஓகே, 7. ஓகேவா? பாருங்கள் அப்படியே அடிக்குது 7. அப்போ ஆன்சர் வந்து 7. நெக்ஸ்ட், இது முக்கால்வாசி இந்த மாதிரி கேட்குறதுலாம் அப்படியே டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 2 நம்பர் இருக்குது, அது ரேஷியோ கொடுத்துட்டாங்க. HCF வந்து 13 அப்படின்ட்டாங்க. இப்படி கொடுத்துட்டாலே ரேஷியோ கொடுத்து HCF கொடுத்துட்டாலே நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஃபைனல் எல்சிஎம் கேட்குறாங்க. ஒன்றுமே தவிர ஒரு நம்பர் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம். அப்படின்னா 4x 5x அப்படின்னு போட்டு இந்த எக்ஸுக்கு 13 சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? மல்டி பண்ணிப்போமா? 13 இப்போ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இப்போ எல்சிஎம் கேட்குறாங்களா? 13 மல்டிபிள் பண்ணால் நம்பர்ஸ் கிடச்சிடும். எல்சிஎம் கேட்குறாங்கன்னா இப்போ இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. 2 வெவ்வேறு நம்பரா? அப்புறம் HCFக்கும் இது வேறு இந்த நம்பருக்காவது எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியான்னு பார்க்கணும். கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு ரேஷியோக்கே சரி பார்த்துட்டு முடியாது அப்படின்னா 3 மல்டிபிள் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. 4 × 5 × 13. ஓகேவா? இதெல்லாம் ஷார்ட்கட்டு புரியுதான்னு பாருங்கள். 20 × 13. ஓகேவா? இப்போ 200 + 3 260 260 தான் ஆன்சர். ஓகேவா? எல்சிஎம் இது நம்ம வேறு மெத்தட்லையும் போடுவோம் தெரியும்ல. எப்படின்னா ரேஷியோ மல்டிப்ளிகேஷன் 4x × 5x = HCF
இன்ட்டு எல்சிஎம், அதாவது ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். ஹெச்சிஎஃப் வந்து 13, எல்சிஎம் தெரியாது, கண்டுபிடிக்கணும். 4x இன்ட்டு 5xா இது வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ 4x 5xக்கு வந்து 13 எல்சிஎம் என்னென்னு கண்டுபிடிச்சி ஹெச்எஃப் கண்டுபிடிச்சி எக்ஸ்எஃப்ன்றது வந்து 13 அப்போ எக்ஸ்ன்ற வேல்யூ அதே தான் இருக்கும். அப்போ வந்து இதை மல்டிபிள் பண்ணோம்னா 4 இன்ட்டு 13 52, 5x 5 இன்ட்டு 13 65 இதே தான். அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா சேம் 260 தான் வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். சந்திரன் ட்ராவல் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் 3 km 4 km 8 km டேக்கிங் 42 minutes அப்படிங்கிறாங்க. நமக்கு மினிட்ஸும் கொடுத்தா அப்படின்னா டைமிங்னா என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா? இப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்லேயே ஃபார்மேட் பண்ணுவோமா? இதே இதுக்கு டைம் என்ன? 42.5 minutes. டிஸ்டன்ஸ் என்ன? இது வந்து ஹவர்ஸ் மாற்றிக்கலாமா? ஏன்னா எல்லாமே ஸ்பீடு ஹவர்ஸ் இருக்குது. அப்படின்னா டிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவல்னு கொடுத்துறாங்க, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கொடுத்துறாங்க. அதனால் எல்லாமே டி வச்சுக்கோ. 3 D இருக்குது. 3 டிஸ்டன்ஸ்க்கு நடக்கிறாரு, ட்ராவல் பண்ணுறாரு. ஓகேவா? எவ்வளோ ஸ்பீடில்? 3 km per speed, 4 km 8 km. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 3 4 8க்கு எல்சிஎம் எடுத்தால் 3 8 24. இப்போ இதுக்கு எடுத்தோம்னா 8 8 3 8 இங்கே 8 3 24 6 6 4 24 6 4 24. அப்புறம் டினா இந்த டிக்கு அது 8 அப்படியே வச்சுக்கலாமா? அந்த 1 அப்படியே வச்சு 8 3 சார். ஓகே, அப்புறம் டி இந்த டி காமனாக வச்சுக்கிறேன். இப்போ ஆட் பண்ணால் 17/24. இங்கே வந்து 42.5/60 இது அப்படியே இருக்குமா? இது அப்படியே இருந்துச்சுன்னா இங்கே 42.5/60. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா இங்கே அந்த டி சால்வ் பண்ணால் இங்கே பாருங்கள் 42.5 டிவைடில் இருக்க 60 இங்கே இருக்கட்டும். இந்த மல்டிப்ளிகேஷன் மேலே பார்த்துக்கலாம். டிவைடில் பை 60 மேலே வந்து இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 24 இங்கே கீழே வந்து 17 ஈக்குவல் டு டின்னு வந்துருமா? டிஸ்டன்ஸ் வந்து தெரியும்ல. இப்போ 60 வந்து இருக்குன்னா இங்கே 30 2 டேபிளால் பண்ணால் 12. இது மல்டி பண்ணால் 10 பண்ணால் 4 2 5 அப்படியே வந்துடும் டிஜிட்டு. இந்த 2 டைம்ஸ் பண்ணால் 42.5 42.5 வந்து 85 பாருங்கள். 84 4 2 டைம்னா 84 ப்ளஸ் 0.5 2 டைம்னா 1 ஆனால் 85 அப்படியே பண்ணால் 0 1 1 5 10 5 10 டிவைடட் பை 30 × 17. 30 × 17 பாருங்கள். 30 × 17 அதே தான் 5 10 தான். ஓகேவா? 3 × 17 பாருங்கள். 3 × 17 வந்து 51. இந்த 1 0 வந்து 5 10. அப்போ வந்து டோட்டலாக 0 ஆயிரும். டிக்கு வந்து 1. டிஸ்டன்ஸ் வந்து 1 நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க? 3 டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 8 4 3 அப்போ ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா மொத்த ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கும்? இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 அப்படின்னா 3 டோட்டலாக 3 வரும். ஓகேவா? எடுத்தோடனே ஆப்ஷன் 1ன்னு போட்டக்கூடாது. 3 டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பிரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை வச்சு தான் போடணும். 3xன்னு தான் அர்த்தம். ஓகேவா? அந்த 3Dன்னு தான் அர்த்தம் டோட்டல் டிஸ்டன்ஸு. ஓகேவா? ஒரு டிஸ்டன்ஸ் வந்து தான் டி. ஓகே, நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். வெறும் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. z/w ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? இசட்டுக்கு என்ன வேல்யூ? இசட்டுக்கு வேல்யூ -1/2. டபிள்யூக்கு என்ன வேல்யூ? -2 ப்ளஸ் எக்ஸுக்கு என்ன வேல்யூ? 3. இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இது பாருங்கள். இது அப்படியே டிவைடில் கீழே வந்துடும். டிவைட் வந்து மைனஸ் கேன்சல்னா 1/2. இது அப்படியே மேலே போச்சுன்னா 2 ஆயிருமா? இல்லை, இந்த 2 தான் கீழே வரும். ஓகே, 2 × 2 4. அப்புறம் இந்த 3 அப்படின்னா 3 + 1/4ன்னு அர்த்தம். இது 3/3 1/4ன்னு எழுதலாம். ஓகேவா? இது ஆன்சர் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இது சிம்பிளிஃபிகேஷன். 5x 2x உள்ள மல்டி பண்ணுவோமா? 2x² மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2x. ஓகேவா? இப்போ 2xம் 5x ஆட் பண்ணணும்னா -2x² + 7x. அவ்வளோதான். இது பாருங்கள், இங்கே இருக்குது ப்ளஸ் முன்னாடி மைனஸ் பின்னாடி இருக்குது. ப்ளஸ் 7x -2x². இதுதான் ஆன்சர் டி. ஓகே, நெக்ஸ்ட்டு 4 men can build a house in 12 days. How long would it take 6 months? இது பாருங்கள், MTD/W அப்படின்னா இது என்ன ஃபுல் ஃபார்ம் கேட்டாங்க ஒரு டைம். எம்னா மென்னு, டீனா டைமு, டீனா டிஸ்டன்ஸ், சாரி டேஸு, W ஃபார் ஒர்க். ஓகேவா? இது வந்து M1 T1 D1ன்னு வச்சுவாங்க. இது M2 D2 D2. ஓகேவா? இப்போ ரெண்டுக்குமே இருக்கிறத மட்டும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போதும். 4 மென் இருக்கா? 4 மென் என்ன கொடுத்தாங்க? டேஸ் கொடுத்துருக்காங்களா? 12 days. டைம் கொடுக்கல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவையில்லை. அப்போனா மற்றல எலிமினேட் பண்ணிக்கலாம். இது என்ன கொடுத்துருக்காங்க? மென்னு கேட்டுருக்காங்களா? மென்னு கொடுத்துருக்காங்களா? 6 months. எவ்வளோ டேஸ்? ஹவு லாங்னு ஹவு டேஸ்ன்னு தான் கேட்டேன். ஹவு many days தான் கேட்டேன். அப்படின்னா டி வச்சுக்கலாம். இப்போ இது டிவைடில் கொண்டு வந்துட்டா இங்கே 6ன்னு வந்துடும். இது போயிடும். இது 2. அப்போ D = 8 days. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இவ்வளோ சிம்பிளாகவும் கொஷின் இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் கொஷின் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளோதான்.
என்டிபிசி எக்ஸாம் வந்து இந்த ஏப்ரலில் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. ஏப்ரலில் கன்ஃபார்மாக நடக்கும். ஸோ எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா போய் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். தமிழ்நாடுக்கு சீட்ஸ் கொஞ்சம் நிறைய வர மாதிரி பாருங்கள். ஏன்னா ஆர்ஆர்பிக்கு நம்ம காம்படிட் பண்ணுறதே கிடையாது தமிழ்நாட்டிலேருந்து. ஸோ நம்மளும் நிறைய இது காம்படிட் பண்ணால் தான் தமிழ்நாடுக்கு வந்து இன்னுமே வரவங்களுக்கு வந்து நிறைய சான்சஸும் நிறைய வாய்ப்பெல்லாம் தருவாங்க. சரி, ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ஸ்லேயும் கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இதே மாதிரி வீடியோ வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.